ஹாய் மக்களே, குட் பேட் அக்லி, காட் பிளஸ் யூ, இப்படி அந்த ரெண்டு மீனிங் இந்த படத்துக்கு இருக்குது. ஃபைனலாக இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரன் அவரோட இயக்கத்தில், அபிநந்தன் ராமானுஜம் அவரோட சினிமாட்டோகிராஃபியில், ஜிவி பிரகாஷோடைய மிரட்டலான இசையில், சுந்தர் அவருடைய பயங்கரமான ஸ்டண்ட்டில் படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. அஜித், த்ரிஷா, பிரபு, பிரசன்னா, சுனில், யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி இப்படின்னு ஒரு பெரிய பட்டாளங்கள் போய்கிட்டே இருக்குது. குட் பேட் அக்லி எப்படி இருக்குது இந்த படம்? வாங்க ஒரு உருட்டலாம். சில படத்தை ரொம்ப சென்சிட்டிவாக உட்காந்து ரிவ்யூ பண்ணிகிட்டு இருப்போம். சில படத்தை இந்த படத்தை ரிவ்யூ பண்ணணுமா, ஏன் இந்த படத்தை அப்படியே என்ஜாய் பண்ணக்கூடாது, அது எப்படி இருக்கோ அப்படியே அந்த விஷயத்தை என்ஜாய் பண்ண தானே அந்த படத்துடைய அந்த ஃபீல் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். அந்த கேட்டகரி தாங்க இந்த படம். இந்த படத்தை உட்காந்து ஆராய்ச்சிலாம் பண்ணிடக்கூடாது, அனுபவிக்கணும். இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு உண்மை எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. ஆதிக் ரவிச்சந்திரனை விட அஜித்தை வேறு யாராலையுமே லவ் பண்ண முடியாது. அப்படி ஒரு ரசிகன் ஆதிக் ரவிச்சந்திரன். இந்த படத்தை ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரசித்து ஒரு ரசிகனாக இந்த படத்தை பண்ணியிருக்காருங்கிறத தரவு மூவி என்ஜாய் பண்ண முடியுது, பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும். நானும் நிறைய மூவி ரிவ்யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மூவிஸில் கிடைச்ச வைப்ஸ் இது வரைக்கும் எந்த படத்துலையும் எனக்கு கிடைக்கவே இல்லைங்கிறத அடித்து சொல்லுவேன். படத்தோட பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் வைப். அஜித்தை நீங்கள் எப்படியெல்லாம் பார்க்கணும், ஒரு ரசிகனை அஜித்தை நீங்கள் எந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணுவீங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் இந்த படத்தை எப்படி டிசைன் பண்ணியிருப்பாருங்க ஒரு சின்ன ஒரு கற்பனை தான். அஜித் அவர் என்னென்ன மாதிரிலாம் பார்க்கணுன்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கெட்டப், இந்த கெட்டப்னு சொல்லி நிறைய மைண்டில் வச்சுருப்பார் இல்லையா, ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக அதெல்லாம் எழுதிட்டு அந்த அத்தனை பாயிண்ட்டையும் ஒரு ஸ்டோரி லைன் எழுதி ஒன்றோட ஒன்று லிங்க் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த படம். குட் பேட் அக்லி, காட் பிளஸ் யூ, GBU இது ரெண்டுமே போட்டு பாருங்கள். அதை அழகாக சிங் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட ஒன்லைனர் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஜித் வந்து ஒரு பெரிய ரெட் டிராகன் அப்படிங்கிற ஒரு பெரிய கேங்ஸ்டர். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, கல்யாணம் ஆகி அவர் குழந்தை பிறந்தோடனே அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க, என்னோடய குழந்தைக்கு வந்து கேங்ஸ்டர் அவர் ஒரு அப்பா அப்படிங்கிறது தெரியக்கூடாது, அப்படின்னால நீங்களாக போய் சரணடைஞ்சிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. அதை ஏற்று அஜித் போய் அவரே சரணடைஞ்சிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷங்கள் ஜெயில் வாழ்க்கைக்கு முடிஞ்சு மனைவி பிள்ளையாக பார்க்க வர்றாரு. வந்து பார்த்தா அவருக்கு அங்கே ஒரு ஷாக்கிங் நியூஸ் காத்திருக்கு. என்னன்னு பார்த்தா அவர் பையனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போய் போட்டிருக்காங்க. இதனால் மனம் உடஞ்சி போன அஜித், என்னோட பையன் ஜெயிலுக்கு போகிறதுக்கு யார் காரணம் அப்படின்றத கண்டுபிடிச்சி திருப்பியும் கேங்ஸ்டராக மாறி அவனை பழி வாங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைனர். நான் ரொம்ப ஸ்பாய்லராக ஃபுல் கதையை சொல்லி உங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட்டை கெடுக்க விரும்பல. எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் ஒரு ரிலாக்ஸாக போய் ஒரு ஃபுல் ஃபன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வரணும்னா இந்த படம் நாட் ரெக்கமெண்ட், ஹைலி ரெக்கமெண்ட். இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து உங்களுக்கு அந்த வைபுக்குள்ளே கொண்டு போயிருங்க. வச்சு செஞ்சுருக்காரு ஃப்ரேம் பை ஃப்ரேம். எஸ்பெஷலி நான் தான் சகல கலா வல்லவன் அந்த பாட்டு வரும். அந்த நான் தான் சகல கலா வல்லவன் பாட்டை ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வித் அந்த ஒவ்வொரு ஸ்டண்ட்டுமேங்க ஒரு மியூசிக் பிட்டோட அந்த ரிதமிக்கோடு கட் பண்ணியிருக்கிறது வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய வித்தியாசமான ஒரு முயற்சின்னே சொல்லணும். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக உண்மையாலுமே அந்த ஐடியாவுக்கு கூடோஸ். அந்த ஐடியாவை நம்ம பாராட்டி ஆகணும். ஒவ்வொரு ஃபைட்டுமே சாங் பீட் மேலே அந்த கோரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. அது எப்படி அந்த ஐடியா வந்துச்சுன்னு தெரியல, அந்த ஐடியாவை பாராட்டி ஆகணும். அவ்வளோ அழகாக சிங் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி வாலிபத்தின் மன்மதன் அப்படிங்கிறப்ப அஜித் நடந்து வர அந்த சீன் இருக்கும். மை காட், அந்த எனக்கு தெரிஞ்சு கமலஹாசனோட நான் தான் சகலகலா வல்லவன் பாட்டு வந்து அஜித்துக்கு பயங்கரமாக மேட்ச் ஆகிருக்கோ அப்படிங்கிறது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். பார்க்குற நீங்கள் எல்லாருமே ஒத்துப்பீங்க. இந்த படத்தில் அஜித்துக்கு ஈக்குவலாக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்க கேரக்டர் வந்து அர்ஜுன் தாஸ் வில்லனாக பண்ணியிருக்காரு. டியூல் ரோலில் பண்ணியிருக்காரு, மிரட்டியிருக்காருங்க. வில்லனை ஒரு ஹீரோவுக்கு ஈக்குவலாக டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வைப் பண்ண வைக்க முடியும்னா அது ஆதிக் ரவிச்சந்திரனால் மட்டும்தான் முடியும். ஒவ்வொரு கேரக்டருடைய இன்ட்ரோவுமே மிரட்டியிருக்காருன்னு தான் சொல்லணும். எஸ்பெஷலி அர்ஜுன் தாஸ் வந்து இவ்வளவு அழகாக வில்லனை யாராலையும் ப்ரெசென்ட் பண்ண முடியாது. அந்த கேரக்டருக்கு அர்ஜுன் தாஸ் அவ்வளவு அழகாக சூட் ஆகியிருக்காரு. ஈவன் சுனில் நம்ம இவருக்கு அஜித்துக்கு அசிஸ்டன்ட் மாதிரி பேபி அப்படிங்கிற பேரில் வருவார்.
அவர் கொடுத்த ரோலை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரெடின் கிங்ஸ்லின்னு அங்கங்கே வந்துட்டு போனாலும் அவர் ஒரு ரோலை நீட்டாக பண்ணியிருக்காரு. த்ரிஷாவுக்கு என்ன கூட கொஞ்சம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி அஜித் நம்ம மனசில் இருந்த அளவுக்கு த்ரிஷா இல்லைங்கிறது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். இதில் இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமாங்க, இவ்வளோ நாள் வந்த நிறைய நல்ல நல்ல சாங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாங்ஸ் எல்லாம் இந்த படத்தில் டைலாக்ஸாக இருக்கட்டும், ஈவன் இன்ட்ரோல் பிளாக்கில் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு அந்த விஜயோட டைலாகை வச்சதாக இருக்கட்டும், ஈவன் டார்க் அப்படிங்கிற இடத்துல ஏகே அப்படிங்கிற அந்த டியும் ஆரையும் அழிச்சிட்டு ஏகே அப்படிங்கிற ஹைலைட் பண்ணுற அந்த ஐடியாவாக இருக்கட்டும், எதெல்லாம் ஆதிக் ரவிச்சந்திரன் என்ஜாய் பண்ணி வச்சாரோ அது எல்லாமே தியேட்டரில் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்கங்கிறது ஆதிக் ரவிச்சந்திரனுடைய மிகப்பெரிய சக்ஸஸ். ஆதிக் ரவிச்சந்திரனோட இந்த ஃபிலிம் மேக்கிங் ஃபார்மேட் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபார்மேட். ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட்ஸு, அவ்வளோ இன்டென்ஸாக கதை போயிட்டுருக்கு. பட் அதில் ஹியூமரோட சொல்கிறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது எனக்கு தெரிஞ்சு இது இவரோட ஆதிக் ரவிச்சந்திரனோட ஸ்டைலாக இருக்குமோ அப்படிங்கிறது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். உண்மையாலுமே அந்த ஸ்டைலை அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ரொம்ப இன்டென்ஸான சீனு, ரொம்ப இன்டென்ஸான ஃபைட்லாம் போயிட்டுருக்கும். பட் அதில் அந்த இன்பிட்வீனில் வச்சுருக்கிற டைலாக்ஸாக இருக்கட்டும், அஜித்துடைய ஃபேமஸ் மூவிஸில் உள்ள டைலாக்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் கரெக்டாக இன்சர்ட் பண்ணியிருக்கிறது ஆதிக் ரவிச்சந்திரனுடைய அந்த க்ரியேட்டிவ் சென்ஸுக்கு ஒரு பெரிய விட்னஸ். அது படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொன்னால் ஜிவி பிரகாஷோட மியூசிக். இப்போ எல்லாமே நிறைய ஓல்ட் சாங்ஸை ரீமிக்ஸ் பண்ணியிருந்தா கூட அந்த ரீமிக்ஸை கரெக்டாக அந்த சீன்ஸுக்கு க்ரியேட்டிவாக இன்சர்ட் பண்ணணும் இல்லையா, அந்த ரோலை ஜிவி தரமாக பண்ணியிருக்காரு. உண்மையாலுமே ஒரு பெரிய பேக் போன்னே சொல்லலாம் இந்த படத்துக்கு. அதை விட ஸ்டண்ட்டு கொரியோகிராஃபியும் மிரட்டியிருக்காருங்க. ஒரு ஆள் 1000 பேர் அடிக்கிறாங்கிறத நம்ப முடியாமல் இருந்தால் கூட அந்த மியூசிக்கோடு அதை பார்க்கும்போது, அந்த சிங் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப டீட்டெயிலாக போய் ரொம்ப லாஜிக்கெலாம் பார்த்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கும். அப்படிப்பட்ட ஆளுக்கு இந்த படம் கண்டிப்பாக சூட் ஆகாது. இப்பயே சொல்லிடுறேன், போகாதீங்க. உங்களுக்கு ஒரு 2.5 மணி நேரம் பயங்கர ரிலாக்ஸாக எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த வைபுக்குள்ளே போகணும். எஸ்பெஷலி நீங்கள் அஜித் ஃபேனாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது உங்களுக்கு வேறு லெவல் ட்ரீட்டுங்க. இன்னும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 2 மங்காத்தா, ஒரு 5 தீனா, ஒரு 4 பில்லா பார்த்தா உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்கும், அதுதாங்க இந்த படம். இதோட எனக்கு இந்த படத்தை பற்றி விவரிக்க வேறு எக்ஸாம்பிள் சொல்ல தெரியல. இவ்வளோ இத்தனை படத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு படமாக உங்களுக்கு ஒருத்தன் கொடுத்தான்னா எப்படி இருக்கும் படம், அதுதாங்க படம். படத்தோட ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து எண்டு வரைக்கும் மிரட்டியிருக்காங்க. இன்னும் ஜாக்கி ஷராஃப் அவங்களாம் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் எல்லா கேரக்டருமே முடிஞ்ச வரைக்கும் தரமாக யூஸ் பண்ணியிருக்காரு. பிரசன்னாவாக இருக்கட்டும், த்ரிஷாவாக இருக்கட்டும், பிரபுவாக இருக்கட்டும், ஈவன் ரெடின் கிங்ஸ்லியாக இருக்கட்டும், எண்டில் யோகி பாபு வருவார். அந்த ஒரு சீன் வந்தால் கூட அந்த மனுஷன் நம்ம மனசை ஆட்டையை போட்டு போயிடுவார். எல்லா ஆர்டிஸ்ட்டையுமே முடிஞ்ச வரைக்கும் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு அவங்க கேரக்டருக்கு. ஜாக்கி ஷராஃபும் இந்த ரோடிஸ் ரகுராம் அவரை மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஜாக்கி ஷராஃப்லாம் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மர். அவர் என்ன சரியாக அவரோட கேரக்டரை யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஒரு ஃபுல் படத்தில் எத்தனை பேருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும். இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் அஜித்துடைய மாஸ் மூவி. இது வரைக்கும் அஜித்துக்கு இந்த மாதிரி படம் வந்ததில்லைங்கிறத அடித்து சொல்வேன். தியேட்டருக்கு போங்க, ஃபன்னு கேரண்டி. வேறு லெவல் அஜித், வின்டேஜ் அஜித், அழகான அஜித், மாசான அஜித். நீங்கள் இது வரைக்கும் எத்தனை வருஷமாக ரசிச்சிருப்பீங்க அஜித்தை, இப்படியெல்லாம் இருக்காருன்னு. அத்தனை அஜித்தையும் ஒரு படத்தில் மொத்தமாக சுருட்டி கொண்டு வந்து மிரட்டி இருக்காருங்க. அஜித்தும் சும்மா இல்லைங்க, வெள்ளாண்டிருக்காரு. ஓவராலாகவே ஃபன்ஃபில் சூப்பர் மூவி. இந்த படத்தை பற்றி ரொம்ப ரிவ்யூங்கிற பேரில் உண்மையாகவே எனக்கு ஒரு 2.5 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரில. நான் தியேட்டரில் பார்க்குறேங்க, கத்துறானுங்க, பார்க்கவே விடல படத்தை. அதுலேயும் படத்தை நான் என்ஜாய் பண்ணேன். அவ்வளோ சினிமாட்டோகிராஃபி மிரட்டியிருக்காரு, எடிட்டிங் கலக்கியிருக்காரு, மியூசிக் மிரட்டியிருக்காங்க, ஸ்டண்ட்டு சூப்பர். இவ்வளோதாங்க எனக்கு சொல்ல தெரியுது. ஏன்னா இந்த படத்தை அந்த படம் எப்படி எடுத்திருக்காங்களோ அப்படியே ரசிக்கணும். அப்போ தான் அந்த படத்துக்கு ஜஸ்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். இதை உட்காந்துக்கிட்டு நொரநாட்டியம் நோட்டு இதெல்லாம் சொல்லிட்டு தான் வச்சுக்கோங்களேன், வேஸ்ட். ரொம்பலாம் இதை கிரிட்டிக்கலாலாம் நோண்டிகிட்டு இருக்கக்கூடாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் அஜித் ஃபேன்ஸுக்காக ஒரு 2.5 மணி நேரம் தரமாக வச்சு வைவ் பண்ணியிருக்கிற படம் தான் குட் பேட் அக்லி. காட் பிளஸ் யூ. போய் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. டோன்ட் மிஸ் இட். நான் இது வரைக்கும் எந்த மூவிக்கு இதை சொன்னதில்லை, இந்த மூவிக்கு நான் இதை சொல்கிறேன். டோன்ட் மிஸ் இட், கோ அண்ட் வாட்ச் இட். கூடோஸ் டு என்டையர் டீம். ஆதிக் ரவிச்சந்திரன், யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.